मनोहर शंकर ओम जय शुभकर शंकर ओम नमामि शिव परमेश स्मरामि हर विश्वेश मंगलं सर्वेश शुभ मंगलं जगदीश त्रिपुर संहारी शरणं मदनारी शरणं दक्षारी अभिवन्दनं पार्वती रमणा पाहि सन्नुत चरणा पाहि मङ्गलं सर्वेशा शुभ मङ्गलं जगदीशा ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி பெறவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கடன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணதே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி 28/10/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நேற்று நம்ம யமதீப தானத்தை பற்றி சொன்னோம். இன்றைக்கி சாயந்தரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்வா. யமதீப தானம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தீபாவளியை பற்றி பேசும்பொழுது சில வார்த்தைகள் நம்ம பொதுவாக சொல்கிறோம், தீபாவளின்னு சொல்லுவோம். சொன்னால் கூட அது உண்மையாகவே நமக்கு அந்த பண்டிகைன்னு சொல்லும்போது நரக சதுர்தசி, அது நரக சதுர்தசி. தீபாவளின்றதுக்கு பலவிதமான ஒரு விளக்கங்கள் சொல்கிறான். தீபம் ஏற்றுதல்னு சொல்கிறான், பலவிதமான விளக்கம் சொல்கிறான். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் தான் நமக்கு தீபம்னு சொன்னோடனே கார்த்திகை தீபம் ஞாபகம் வரும். ஆனால் தீபாவளின்னு சொன்னீங்கன்னா யமதீப தானம், நரக சதுர்த்தி அன்னைக்கு காலம்பரை விளக்கேற்றுறது, அடுத்து வரக்கூடிய அந்த லக்ஷ்மி குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை அந்த லக்ஷ்மி தீபாவளி அது விளக்கேற்றுறது, அடுத்து வரக்கூடிய யம திதியை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தீபம் சம்பந்தப்பட்டு பெரும்பாலும் வந்தவாசிலிருந்து சிவசங்கர் எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, எனக்கு 26 வயதாகின்றது. நான் பிறந்த தேதி 18/7/1991. என்னுடைய ராசி கன்னியா இல்லை துலாமா என எனக்கு தெரியவில்லை. எனக்கு உடல்நிலையும் சரியில்லை. கடந்த 2012 ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து திடீரென்று வலிப்பு நோய் வந்ததால் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. பூ கட்டும் பொழுதும் ஃபோன் பட்டன் அழுத்தும் பொழுதும் இந்த வலிப்பு நோய் வருகின்றது. எனது வலது கை மிகவும் வலி கொடுக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. நான் ஆசிரியர் பட்டப்படிப்பும் BAவும் முடித்துள்ளேன். தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தேன். உடல் நலமில்லாததாலும் படிப்பதற்காகவும் அந்த வேலையையும் 2013ஆம் ஆண்டில் விட்டுவிட்டேன். அதன் பிறகு வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கின்றேன். வீட்டிலும் கடன் தொல்லை பிரச்சனைகள் அதிகரித்து விட்டது. எனக்கும் வயதாகி கொண்டே செல்வதால் திருமணம் குறித்து எனது தாயார் மிகவும் கவலையாக உள்ளார். எனது உடல்நிலை சரியாகவும் எனக்கு வேலை கிடைக்கவும் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீரவும் விரைவில் திருமணம் நடக்கவும் சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் தான் ஒரு பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. இவங்களுக்கு அந்த வலிப்பு நோய் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கடன் தொல்லைகள் இருக்குன்னு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் திருமண தடைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்கள். சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன விதமான பரிகாரம் வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ சொல்கிற சில பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கங்க. கட்டாயம் சுவாமி அருளால் உங்களோட பிரச்சனை வந்து கட்டாயம் தீரும், பயப்பட வேண்டாம். இப்போ இந்த வருஷம் திருவண்ணாமலை தீபம் வரும்பொழுது அன்றைக்கி கட்டாயம் போய் அந்த தீபத்தன்னைக்கு உங்களுக்கு வந்து அடியண்ணாமலைபுரத்தில் இருக்க அம்பாவை வந்து தரிசனம் பண்ணுங்கள். திருவண்ணாமலையில் தீபத்தை தரிசனம் பண்ணிட்டோம், அடியண்ணாமலைபுரம் போய் அங்கே அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடியதாக அமையும். ஒன்று, பூர்வ ஜென்ம அந்த வினை வந்து தீரும். ரெண்டாவது, தை மாதம், உங்களுக்கு தை மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு துர்க்கை கோயிலுக்கு போய், இல்லை இப்போ சிவாலயத்தில் விஷ்ணு துர்க்கைன்னு இருப்பாள், அவளுக்கு சிவப்பு ஒரு சின்ன ஒரு துண்டு சாத்தி தேன் நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் இல்லத்தில் பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி துளசியும் தொட்டாசிலிங்கையும் வச்சு லக்ஷ்மி துளசி செடிக்கு மட்டும் செவ்வாய் வெள்ளி விளக்கேற்றிட்டு வாங்க. கட்டாயம் நீங்கள் சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஒரு மங்களகரமான செய்தி கேட்க முடியும். கடன் உபாதை விலகி போகும். உங்களுக்கு பூர்வ ஜென்ம இந்த தோஷம் விலகினால் ஆரோக்கியம் சீர்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சிவசங்கரி உங்களுக்காக வந்து நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. அடுத்ததாக கும்பகோணத்துலேருந்து ராமன் எழுதியிருக்காங்க. என் மகளுடைய பிறந்தநாள் 30/11/1978 வியாழக்கிழமை என்று பிறந்தால். 2003ஆம் ஆண்டு திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டனர். ஒரு ஆண் குழந்தையும் இருக்கின்றது. அவனுக்கு தற்பொழுது வயது 13 ஆகின்றது. மேலும் முறைப்படி இருவருக்கும் விவாகரத்து 2008இல் கோர்ட் மூலம் வழங்கப்பட்டது. தற்பொழுது அவள் என்னுடன் வசித்து வருகின்றாள். 2011ஆம் ஆண்டில் அவளுக்கு அரசு பணியில் ஆசிரியையாக நியமனம் செய்யப்பட்டால். தற்பொழுது 8 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நான் என் மகளிடம் எடுத்து கூறி மறுமணம் செய்து கொள்ளும்படி கேட்டு வருகின்றேன். அதற்கு அவள் பிடி கொடுக்காமல் பதிலளித்து வருகின்றாள். அவள் மறுமணம் செய்து கொள்வாளா, அவளுடைய மனம் மாறுமா என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியப்படி கூற வேண்டும் ஐயா. இவங்களுக்கு ஏற்கனவே விவாகரத்து ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. மறுமணம் வந்து செய்கிறதுக்கு இவங்க மகள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலான்னு அவங்க அப்பா கேட்குறாரு சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வருதுன்னு பார்த்துடலாம். பொதுவாக வாழ்க்கைன்றது சுவாமி கொடுக்குற வரம். இப்போ உங்கள் பொண்ணுக்கு வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பு இன்னும் நீங்கலைன்னு அர்த்தம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு கசப்பான அனுபவம் ஒரு தவறான முடிவுக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்க மனத்தில் வந்து மறுபடியும் ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்சால் அது கசப்பு தரக்கூடியதாக இருக்குன்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்களோட பயம் விலகிறதுக்கும் அதே மாதிரி நீங்கள் நினச்சபடி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கும் பரிகாரம் சொல்கிறோம். இப்போ உங்கள் மகளோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு திருநள்ளாறு போய் நல தீர்த்தத்தில் குளித்து அங்கே ஈஸ்வரனையும் சனி பகவானையும் தரிசனம் பண்ணி அர்ச்சனை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. ஒன்று, ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நல தீர்த்தத்தில் குளித்து சனி பகவானுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அர்ச்சனை வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு எப்போ கால நேரம் கூடி வருதோ குடும்ப உறுப்பினர்கள் கூடுமானவரை உங்களை சேர்ந்த எல்லாரும் வீட்டில் வந்து வெள்ளை பசுவை வர வச்சு, கண்ணோட கூடிய பசுவை வர வச்சு அந்த கோமாதாவை பூஜை பண்ணுங்கள். உங்களை சேர்ந்தவர்கள் நான் சொன்ன காரணம் உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள்னு ஒரு 10-20 பேர் ஒன்றா சேர்ந்து கூட்டு வழிபாடு மாதிரி ஒரு பசுவை வர சொல்லி பூஜை பண்ணுங்கள். இது வந்து வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். திருமணம் முடிஞ்ச பிறகு எப்போ உங்களுக்கு உங்கள் பொண்ணு மனசு மாறி திருமணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ ஒரு 90 நாளைக்குள்ளே திருப்பதி போய் முதல்ல கோவிந்தராஜனை தரிசனம் பண்ணிவிட்டோம். கீழ் திருப்பதியில்